கேரளாவில் மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்கள் சிலர் போதை மாத்திரைக்கு மாற்றாக அதே அளவு வீரியம் கொண்ட தூக்க மாத்திரைகளை கேட்டு மருந்து கடை மீது கற்களை வீசி கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அத்துமீறிய போதை இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? போதை வெறி தலைக்கேறிய இளைஞர்கள் அதற்கு மாற்றாக தூக்க மாத்திரைகளை கேட்டு மெடிக்கல் ஷாப்பை அடித்து உடைக்கும் காட்சிகள்தான் இவை. நள்ளிரவில் போதை இளைஞர்கள் ஆடிய வெறியாட்டம் எல்லை மீறியதை அடுத்து அவர்கள் மீது கேரள போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட போதை வெறிபிடித்த இளைஞர்களில் சிலர் திருவனந்தபுரம் நெய்யாற்றின் கராவில் உள்ள ஒரு மருந்து கடைக்கு நள்ளிரவு 1:30 மணி அளவில் சென்றுள்ளனர். போதை மாத்திரை கிடைக்காத அந்த இளைஞர்கள் அதற்கு மாற்றாக சில தூக்க மாத்திரைகளை கேட்டுள்ளனர். அதற்கு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் அதுபோன்ற மாத்திரைகளை தன்னால் கொடுக்க முடியாது என மருந்தக ஊழியர் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உருட்டுக்கட்டையை எடுத்து கடையை அடித்து சூறையாடியதுடன் ஊழியரின் பைக்கை அடித்து உடைத்தனர். தாக்குதல் நடத்தியவர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மருந்தக பணியாளர் அனஸ் என்பவரை வெளியே வரச் சொல்லி அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. அவர் வெளியே வர மறுத்ததால் மருந்தகத்தின் கதவை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றுள்ளனர். அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் கடையின் கண்ணாடிகளை சரமாரியாக அடித்து உடைக்க ஆரம்பித்துள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அந்த கும்பல் பைக்குகளில் ஏறி தப்பிச் சென்று விட்டது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளுடன் நெய்யாற்றிக்கரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் மணிவிழாவைச் சேர்ந்த அனூப், மஞ்சவிலகத்தைச் சேர்ந்த ஜித்து, தனிச்சவரத்தைச் சேர்ந்த ஸ்ரீராக் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். போதை மாத்திரை புழக்கத்தை போலீசார் முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.